இந்திய பெருங்கடலின் நீலத் திரைகளில் மிதந்து கொண்டிருக்கும் ஓர் அமைதியான கவிதைதான் நெடுந்தீவு. யாழ்ப்பாண தீவு கூட்டத்தின் தொலைந்த முனையில் வானமும் கடலும் கைகோர்த்து கொள்ளும் எல்லையில் அது தன் தனிமை சிரிப்புடன் நின்று கொண்டிருக்கிறது. ஒல்லாந்தரால் டெல்ஃப் என அழைக்கப்பட்ட இந்த தீவு இயற்கையும் வரலாறும் இணைந்து எழுதிய ஓர் உயிருள்ள காவியமாகும். நெடுந்தீவின் நிலம் சாதாரண மணல் போல இல்லை. அது பெரும்பாலும் பவள கற்களால் ஆனது. கடலின் உள்ளார்ந்த உலகம் ஒரு காலத்தில் மேற்பரப்பாகி தீவாக உருவெடுத்தது போல் தோன்றும். சூரியன் மறையும் வேளையில் பவள பாறைகள் பொன்னிறம் பூசி நிற்கும். அலைகள் அவற்றை அணைத்து பாடும் பாடல் காலத்தின் கீதமாக ஒலித்துக் கொண்டிருக்கும். நெடுந்தீவை நினைக்கும் போதெல்லாம் முதலில் நினைவுக்கு வருவது இங்குள்ள காட்டு குதிரைகள் தான். போர்த்துகேயரின் காலத்தில் கொண்டு வரப்பட்டதாக கருதப்படும் இக்குதிரைகள் இன்றும் மனித கட்டுப்பாடுகளின்றி சுதந்திரமாக சுறுசுறுப்பாக சுழன்று கொண்டிருக்கின்றன. மணல் பரப்பில் அவை பாயும் தருணம் இயற்கை ஓவியரின் உயிர் பூட்டிய படமாக தெரிகிறது. சுதந்திரம் என்ற சொல்லுக்கு உயிரோட்டம் கொடுக்கும் காட்சியாக அது அமைந்திருக்கிறது. நெடுந்தீவின் மண் பசுமை நிறைந்த களிமண் அல்ல, பவள கற்கள் கலந்து நிற்கும் வெண்மண்ணாகும். ஆனால் மனிதன் மண்ணை விட வலிமையானவன். வீட்டு வளாகங்களில் வாழை, மாம்பழம், கொய்யா, பப்பாளி, சிறு தோட்டங்கள் உயிர் பெற்று நிற்கின்றன. பசு, ஆடு, கோழிகள் கூட குடும்பத்தின் அமைதியான சேமிப்பு கணக்குகளாக திகழ்கின்றன. வறட்சி காலங்களில் கூட மக்கள் தண்ணீரை சேமித்து கால்நடைகளை பாதுகாத்து வாழ்வை முன்னெடுத்து கொண்டு வருகிறார்கள். இதுதான் கோட்டையா? இது எந்த நாட்டுக்காரத்த கோட்டை? இது அதே தான். இது தமிழ் மன்னர் இருந்த ஒரு கதை இருக்கு. ஆனால் ஒரு விதமான கல்வெட்டு வந்து பௌத்த விகார இருந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அது அவங்க இப்போது பின்ன பூசணி, மிளகா, கத்தரி, தக்காளி. ஆனால் உப்பு தண்ணின்றீங்க? உப்பு தண்ணி இந்த இது கொஞ்சம் நல்ல தண்ணி. இந்த கிணறு இந்த ஏரியா கொஞ்சம் நல்ல தண்ணி.
இந்த இவ்வளோ பக்கத்தில் கடல் இருக்குது. கடல் இருக்கத்தக்கதா கோலாங்கல். ஓ. ஆனால் கோலாங்கல்ன்றபடியால கொஞ்சம் நல்ல தண்ணியாக இருக்குது. கோலாங்கல்ண்டா இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும், வெள்ளை கலர் வெங்காரம். ஓ. நீங்கள் சொன்னீங்க அந்த அதில் அடிச்சு கிடக்கிற அந்த கல். அந்த கோலாங்கல் தான் இங்கே ஆக்கள் வீட்டு இந்த அத்திவாரம் போடுவாங்க. ரைட் ரைட் ரைட். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகா வச்சுக்கலாம், வந்து பழைய அடி இனிய கிண்டி. இங்கே நடந்து கரெக்டா உங்களோட இது ஃபேஸ்புக் இதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டாங்க. நானும் பற்றி கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தால் நாங்கள் வடிவாக அந்த சொல்லுவோம். இப்போ இப்படி இதுதான் சீசன், மழை இப்படி இருக்கு, இந்த மழை இது போட்டு இந்த போட்டு இப்போ ஆர்டிஏ போட்டு வரும். ஆர்டிஏ போட்டு தோட்டம் கத்திரிக்காய் வச்சுட்டா கத்திரிக்காய் நான் தனியாக வச்சிருக்கேன். எனக்கு விருப்பம் அதான் வடிவாக நின்று பார்த்தா இப்போ உங்களை இப்போ யோசிக்கிற ஆட்கள் இருக்குதான். சில பேர் உடனே போகணுங்கிற மைண்ட் செட்டில் வந்தால் இந்த காலை பார்த்தா சும்மா கல் சும்மா மண்ணடி தான் போவாங்க. இப்போ பார்க்க இப்போ நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இல்லையாண்டிங்க. அப்போ நிறைய வேலை செய்யலாம். ஆடுகளை சொல்லி போட்டு ஆட்டுக்குட்டி என்ன போட்டிருக்கு? வாசம் போட்டு இல்லை இல்லை. அப்போ நுழம்பு கடிக்காம பூவை போட்டுக்கலாம். என்ன டெய்லி இது கீழே சிரட்டை எரிக்கலாம். இது பட்டி. இவருக்கு எத்தனை வயது பேரும் பேருக்கு? இவங்களுக்கு இப்போ 1 மாதம் 2 மாதம். 1 மாதம். சூப்பராக இருக்கு. ஃபேஸ்புக்கில் என்ன செய்யறோமா? எங்கள் நாங்கள் நிற்கிற நேரத்தை விட கூட நிற்கிறோம்னு சொன்னால் உடனே சொல்லுங்க. ஏன் அப்படி நீங்கள் உங்களோட இல்லை ஏதாவது மிஸ் பண்ணி போடுவோம். இல்லை உள்நாட்டு மோதல்களின் நீண்ட காலத்தில் நெடுந்தீவு மக்கள் அமைதியை இழந்தனர். கடல் ஒரு காலத்தில் இரவு நேரங்களில் அமைதியற்றவையாக இருந்திருக்கிறது. பல குடும்பங்கள் இடம்பெயர்ந்திருக்கின்றன. சிலர் திரும்பி வர முடியாமல் தவித்திருக்கிறார்கள். ஆனால் போர் முடிந்த பின் மீண்டும் வலை வீச தொடங்கினார்கள். மீண்டும் தோட்டம் செய்ய தொடங்கினார்கள். மீண்டும் பள்ளிமணி ஒலிக்க தொடங்கியது. அதுதான் நெடுந்தீவு மக்களின் வலிமை. பெண்களின் கைகளில் பனையோலை உயிர் பெற்றது. சிறு கூலங்கள், வீட்டு பயன்பாட்டு பொருட்கள், உலர்மீன் தயாரிப்புகள், சந்தைக்கு அனுப்பப்படும் சிறு பொருட்கள், இவை அனைத்தும் குடும்பத்தின் பொருளாதாரத்திற்கு துணையாக நிற்கும் தூண்களாக மாறியிருக்கிறது. கோயில் திருவிழாக்கள், தேவாலய பேரணிகள், கூட்டு உழைப்பு, உறவினர் சந்திப்பு, இவை அனைத்தும் இங்குள்ள சமூகத்தை ஒன்றிணைக்கின்றன. ஒரு வீட்டில் துக்கம் என்றால் முழு கிராமமும் தோள் கொடுக்கிறது. ஒரு வீட்டில் திருவிழா என்றால் முழு தீவும் அதனை கொண்டாடுகிறது. இது தனிமையில் வாழும் தீவு அல்ல, ஒற்றுமையில் வாழும் சமூகத்தின் சின்னமாக விளங்குகிறது.
இதுக்குள்ள வந்து அந்த சோழர் நாணயம் எல்லாம் எடுத்தவங்க காசுகள் எல்லாம். ஆனால் இதை எல்லாரும் காட்டுறையில் கொண்டு வந்து 10ஆம் நூற்றாண்டு. ஆனால் முறைக்கு இதை அடையாளப்படுத்தி வச்சுருக்கணும் இவங்க. இல்லை தமிழ் எழுத்து எவ்வளோ கேட்கல. ஏன்னா நம்மளுக்கு ஒரு அடையாளம் இல்லாமல் போய்கொண்டே இருக்கும். நெடுந்தீவின் விசேடங்களில் ஒன்று கற்களால் கட்டப்பட்ட பகிர் என அழைக்கப்படும் கல்வேலிகளாகும். இவற்றை இலங்கையில் வேறெங்கும் தொடராக காண முடியாது. அவ்வளவு தனிச்சிறப்பு பெற்ற ஓர் கல்வேலி அமைப்பு நெடுந்தீவின் தனிச்சிறப்பினையே எடுத்து காட்டுகின்றது. நெடுந்தீவில் உள்ள சகல தோட்ட காணிகளும் வீட்டு காணிகளும் கற்களால் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டு கட்டப்பட்டு இருப்பதனை காண முடிகிறது. சிறிய கற்களை அத்திவாரமாக அடுக்கி அவற்றின் மேல் பெரிய கற்களை அளவிற்கேற்ப முதலில் அடுக்கி பின்னர் சிறிய கற்களை மேல் நோக்கி ஒன்றன் மேல் ஒன்றாக படிப்படியாக அடுக்குகிறார்கள். இவை ஆடு மாடுகள் வெளியிலிருந்து வராமல் பாதுகாப்பளிக்கின்றன. சிலர் இவற்றுக்கு மேலாக பனை ஓலைகளை வைத்து அடைத்திருக்கிறார்கள். இவற்றுக்கு வாசலில் கதவுகள் போட்டிருப்பதனையும் காண முடிகிறது. நெடுந்தீவின் மேற்கில் சாராப்பிட்டி கோளாங்கற்பாறைகளின் மத்தியில் ஒரு பெரிய மனிதனின் பாதம் காணப்படுகிறது. இது சாதாரண மனிதர்களின் பாதங்களை விட மிகவும் பெரிதாக காணப்படுவதால் 40 அடி மனிதனின் கால்பாதம் என மக்கள் நம்புகிறார்கள். அத்துடன் இப்பாதத்தை ராமரின் கால்பாதம் எனவும் சிலர் கூறுவதை கேட்க முடிகிறது. Oh, மேவ் தம்பி ஆட்ட பார்க்கணும். போங்க பிஸ்கட் கொடுக்குறேன். கொடுக்குறீங்க? கொடுங்க. இது அது என்ன?
தேங்க்ஸ். வா 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 கட்டி விடுறாள். கடிக்குமா இது? இல்லை ஆ கடிக்க. இதான் அந்த குதிரையில் வந்து சொல்லுவோம். ஓ இப்போ அரச காலத்தில் இங்கே தான் எல்லா குதிரையும் கலைச்சி ஓ பண்ணுங்க. ஒல்லாந்தர்களால் குதிரைகள் கட்டுவதற்காக கட்டப்பட்ட பல தூண்கள் இன்றும் சாராப்பட்டி பகுதியில் காணப்படுகின்றன. இவை பல நூற்றாண்டுகளாயும் முற்றாக அழிந்து விடாமல் இன்றும் நிமிர்ந்த நிலையில் காட்சி அளிக்கின்றன. இவை குதிரை லாயங்கள் என தற்காலத்தில் மக்களால் அழைக்கப்படுகின்றன. இங்குள்ள பனைமரங்கள், அதாவது பொராசஸ் ஃபிளாபிலிவர் குலத்தை சேர்ந்த பனைமரங்கள் இங்கு தானாகவே பரவி வளர்ந்தாலும் மக்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலும் முக்கிய பங்காற்றி வருகின்றன. இந்த பனைமரங்கள் சோலை வளமற்ற உலர்நிலமான நெடுந்தீவு மண்ணில் சாதாரணமாகவும் தன்னிச்சையாகவும் வளர்ந்து நிற்கின்றன. இது அதிகமான பராமரிப்பு தகுதியற்ற சூழலிலும் நீண்ட ஆயுள் கொண்ட மரமாக வளரக்கூடியதாக இருக்கிறது. இதை வாழ்க்கையின் மரம் என்று அவர்கள் அழைக்கிறார்கள். ஏனெனில் அதன் ஒவ்வொரு பகுதியும் மனித வாழ்வின் பயன்படும் தன்மை கொண்டிருக்கிறது. நெடுந்தீவின் மண் உலர் மற்றும் உப்பு கலந்ததால் பனைமரம் இந்த பகுதி முழுவதுமாக செழிப்புடன் வளர்க்கிறது. பனைமரத்துக்குரிய வனப்பகுதி இல்லாவிட்டாலும் வீடுகளின் அருகிலும் பாதைகளின் ஓரங்களிலும் இது சுதந்திரமாக வளர்ந்து நிற்பதை காண முடிகிறது. இலங்கையில் பனைமரங்கள் பொதுவாக தனியார் நிலங்களிலும் சமூகமயமாகவும் வளர்ந்து நிற்கின்றன.
பனை மரங்களை வெட்ட உரிமையாளர்களின் அனுமதி அவசியமாக இருக்கிறது. இயற்கை வளங்களை பாதுகாக்கும் முகமாக மரங்களை வெட்ட கட்டாயமாக அனுமதி பெற வேண்டி இருக்கிறது. நீங்கள் இதில் இந்த எடுக்கிறீங்களா? நாம் அங்கே கலைச்சி ஓ இல்லை இவரை கலைச்சா அதுகள் போயிடும். நாம் அப்படி போயிட்டு வருவோம். கலைச்சா அதுகள் ஓட அச்சத்தில் அதெல்லாம் ஓடி இருக்கும். ஓடி இங்குள்ள குதிரைகளும் கோவேறு கழுதைகளும் 1660 ஆண்டு முதல் 1675 ஆண்டு வரை வடபகுதியின் ஒல்லாந்த ஆளுநரான ரிஜிகொஸ்வேன் கொஹென்ஸ் இந்த தீவில் தங்கியிருந்த போது இந்த மிருகங்களை கப்பல்கள் மூலம் இத்தீவுக்கு கொண்டு வந்து இறக்கியிருக்கிறார். 19ஆம் நூற்றாண்டில் அவை நோலான் என்ற பிரித்தானியரால் முறையாக வளர்க்கப்பட்டிருக்கின்றன. இத்தீவில் இருந்து இக்குதிரைகளை வெளியே கொண்டு செல்ல முடியாது என்ற சட்டம் நெடுந்தீவில் வழக்கில் இருந்து வருகிறது. இக்குதிரைகள் யாவும் உயரினத்தை சார்ந்தவையாகும். இவற்றுக்காக ஒல்லாந்தர்கள் பல கிணறுகளையும் கேணிகளையும் கட்டியிருக்கிறார்கள். அத்துடன் பல குதிரை கட்டும் லாயங்களையும் அமைத்திருக்கிறார்கள். இவை இன்றும் சிதைந்த நிலையில் நெடுந்தீவின் மேற்கு பகுதிகளில் காணப்படுகின்றன. இக்குதிரைகள் ஒல்லாந்தர் நாட்டை விட்டு போனதும் போதிய பராமரிப்பு இல்லாமையால் அவற்றை தேடுவார் இன்மையும் அவை சுயேட்சையாக தீவின் தெற்கே உள்ள புல்வெளிகளில் சுதந்திரமாக திரிவதனை காணலாம். இவை இன்றும் காட்டு குதிரைகளாக மாறிவிட்டன. இவற்றின் வாரிசுகள் வெல்வை என அழைக்கப்படுகின்ற புல்வெளி பிரதேசங்களில் கூட்டம் கூட்டமாக திரிகின்றன. இவற்றின் தொகை குறைந்து கொண்டே செல்வதாக அறியப்படுகிறது. இக்குதிரைகள் நெடுந்தீவின் சுற்றுலா வளர்ச்சிக்கு முக்கிய ஒரு அம்சமாக பங்காற்றி வருகிறது. ஏன் இவ்வளோ பயப்படுது? கட்டி வளர்க்காத குதிரை தானே. இப்போ இதே இது நம்ம வீட்டில் வளர்த்துக்கிற ஆடுன்னா நிற்கும். இதுகள் நிற்காது. ஆட்கள் பிடிக்க வராங்க அப்படின்னு. ஆனால் இவன் இந்த எதிரி யார்? எதிரின்றது இங்கே இல்லை. இருக்கு சுதந்திரமாக இருக்கு. இவன் சுதந்திரம். ஆனால் இந்த முன்னங்கால் இருக்கு தானே பிளம் இல்லை. இந்த கல் தட்டுப்பட்டாலும் கலண்டுரும். அப்படியா? என்ன காரணம்? பின்னங்கால் இருக்கு தானே. பின்னங்கால் 1000 ஜானோட பலத்துக்கு பலமே இருக்கு. இந்த குதிரையோ? குதிரை இது நெடுந்து இந்த குதிரை சரியான பவர். பின்னங்கால் நடக்க தொடங்குது. இவன் ஏரியாண்டே வரையறுத்துருக்கோம். இது இந்த ஏரியாக்கெல்லாம் இந்த புல்லு வளரும். அதுக்கு சாப்பாடு புரியும்.
இங்கிருந்து அழகிய மலர்கள் ஆலயங்களுக்காக தமிழ்நாட்டுக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. நெடுந்தீவில் ஆலங்கேணி, பெரியான்துறை, மாவலித்துறை, பூமுனை, சாமி தோட்டமுனை, வெள்ளை, குந்துவாடி, தீர்த்தக்கரை என்று பல ஊர்கள் உள்ளன. ஒவ்வொரு ஊருக்கும் தனிக்கதைகள் இருக்கின்றன. ஆனால் அவை யாவும் யுத்தத்தால் அழிந்து விட்டன. இந்த கதைகள் முதியவர்கள் மூலமே செவி வழியாக பரவி வந்திருக்கின்றன. நெடுந்தீவு மக்களின் காலை சூரியனோடு தொடங்குவதில்லை, அது அலைகளின் ஓசையோடு தான் தொடங்குகிறது. மீன்பிடி என்பது இங்கு ஒரு தொழில் அல்ல, அது தலைமுறை தலைமுறையாக பரம்பரையாக வந்த வாழ்வின் மொழி. சிறிய இழுவை படகுகள், வலைகள், கொக்கிகள் என விடியற்காலையில் கடலை நோக்கி படகுகள் செல்கின்றன. கடல் அமைதியாக இருந்தால் அந்த நாள் நம்பிக்கையுடன் முடிவடைகிறது. கடல் கோபமாக இருந்தால் வீடு திரும்பும் கண்கள் கவலையுடன் நிறைகிறது. சுறா, இறால், நண்டு இவை அனைத்தும் ஒரு குடும்பத்தின் அன்றாட உணவையும் வருமானத்தையும் நிர்ணயிக்கின்றன. மாலையில் கடற்கரையின் மீன் உலர்த்தும் காட்சி சூரியனும் உப்பும் சேர்ந்து வாழ்க்கையை பாதுகாக்கும் ஒரு அமைதியான முயற்சியாக வெளிப்படுகிறது. ஒழுக்காதோ இல்லை விடுங்க இல்லை விடுங்க நான் தங்கி வா இல்லை விடுங்க நான் தங்குறேன். இங்கு ஆலங்கேணி, பெரியான்துறை, மாலவித்துறை, பூமுனை, சாமி தோட்டம், வெள்ளை, குந்துவாடி, தீர்த்தக்கரை ஆகிய ஊர்களை காண முடிகிறது.
இங்குள்ள மக்கள் இந்தியாவுக்கு செல்ல பெரியதுறை துறைமுகத்தினை பயன்படுத்துகின்றார்கள் மற்றும் மக்கள் படகுகளில் யாழ்ப்பாணம், ஊர்காவல்துறை, புங்குடுதீவு ஆகிய இடங்களுக்கும் பயணம் செய்ய முடிகிறது. இது தவிர இங்கு மாலசித்துறை, கிழக்குத்துறை, தாளைத்துறை, குடுவில்துறை, குவிந்தாத்துறை, வெலாத்துறை ஆகிய துறைமுகங்கள் இருப்பதனையும் காண முடிகிறது. இலங்கையின் தீவுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கிறது. அந்த வகையில் நெடுந்தீவும் பல்வேறு தனித்துவங்களை தன்னகத்தே கொண்டு காணப்படுகிறது. அவற்றில் பெருக்கு மரமும் ஒன்றாகும். நெடுந்தீவு இறங்குதுறையில் இருந்து கிழக்காக சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் காணப்படும் இந்த பெருக்கு மரத்தின் உள்ளே 6-7 பேர் சென்று நிற்கக்கூடிய அளவிற்கு மரத்தினுள் ஒரு பெரிய குகை போன்று காணப்படுகிறது. உள்ளே தாராளமான இடவசதியும் இருக்கிறது. எவ்வளவுதான் வெயில் வாட்டி வதைத்தாலும் உள்ளே சுகமான குளிர்ச்சி நிலவுவதை காண முடிகிறது. பெருக்கு மரங்கள் வெப்பமண்டல காடுகளில் வளர்கின்றன. இவற்றை பாபப் என்ற பொது பெயரால் அழைக்கின்றனர். இலங்கையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில மரங்களே காணப்படுகின்றன. அவற்றுள் நெடுந்தீவில் இருக்கின்ற இந்த மரமும் ஒன்றாக திகழ்கிறது. போர்த்துகேயர் காலம் தொட்டு ஆங்கிலேயர் காலம் வரையான அந்நியர் ஆதிக்கத்திற்கு முன்னர் நெடுந்தீவு ஒரு சுதந்திர தனி ராசதானி நாடாகவே விளங்கி இருக்கிறது. வெடியரசன் நெடுந்தீவின் மேற்கு பகுதியில் கோட்டைக்காடு என்னும் இடத்தில் கோட்டை கட்டி அமைச்சர்கள், படை வீரர்கள் புடைசூழ ஆட்சி புரிந்திருக்கிறார். வெடியரசனின் கோட்டை இன்றும் சிதைந்த நிலையில் கல்மேடாக நெடுந்தீவின் வடமேற்கு கரையில் இருப்பதனை காண முடிகிறது. அந்நாளில் அப்படி ஒரு பலமான கோட்டையாக அது விளங்கி இருக்கிறது. ஒல்லாந்தர் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தாங்களும் கோட்டைகள் அமைத்திருக்கிறார்கள். ஒல்லாந்தர் ஆட்சி காலத்தில் பெரிய துறையில் இருந்து எவரும் இந்தியாவிற்கு செல்ல முடியாதவாறு தடை விதிக்கப்பட்டிருந்திருக்கிறது. இத்துறைமுகத்தை அண்டியே வெடியரசனுக்கும்
வீகாமனுக்கும் சண்டை நடந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. நெடுந்தீவு கடலின் நடுவே தனிமையில் நிற்கும் இந்த நிலப்பரப்பில் எனது நேரத்தை கழித்த பிறகு மீண்டும் வெளியுலகிற்கு புறப்படும் தருணம் வந்துவிட்டது. அந்த நேரம் மனிதர்களும் உணர்வு சொல்லப்படாத ஒரு சோக இசையைப் போல அமைதியாக ஒலிக்கிறது. கடலில் மெதுவாக வந்து மணலை தொட்டு மறையும் அலைகள் போலவே நானும் இங்கு வந்தேன். இப்போது மீண்டும் திரும்பிச் செல்ல நேரிடுகிறது. படகு கரையில் இருந்து மெதுவாக விலகத் தொடங்கும் போது தீவு சிறிது சிறிதாக தொலைவில் கரைந்து போகிறது. இங்கே பார்த்த ஒவ்வொரு காட்சியும் மணல் காற்றில் சாய்ந்த மரங்களும் தூரத்தில் ஓடிய குதிரைகளும் கடலின் உப்பு மனமும் மனதின் ஒரு மூலையில் அமைதியாக பதிந்து விடுகின்றன. இந்த நினைவுகள் சூரியன் மறையும் நேரத்தில் நீளமாக பரவும் நிழல்களைப் போல நெஞ்சை நிரப்புகின்றன. ஓரிடத்தில் இருந்து வெளியேறும் போதுதான் அந்த இடம் நமக்கு எவ்வளவு நெருக்கமாகிவிட்டது என்று புரிந்து கொள்ள முடிகிறது. நெடுந்தீவும் அப்படித்தான். போகும் நேரத்தில் தான் அது நம்முள் ஒரு சிறிய வெற்றிடத்தை உருவாக்கி விடுகிறது. அந்த வெற்றிடம் துக்கமாக இருக்கலாம், ஆனால் அது இனிமையான துக்கம். மீண்டும் ஒரு நாள் திரும்பி வர வேண்டும் என்ற அமைதியான ஆசையை காத்து நிற்கும் துக்கம் அது. படகு கடலின் நடுவே சென்றபோது தீவு ஒரு மங்கலான கோடாக மட்டும் தெரிய தொடங்குகிறது. ஆனால் அது கண்களில் இருந்து மறைந்தாலும் மனதில் இருந்து மறையாதது. நெடுந்தீவு இப்போது ஒரு நினைவாக மாறிவிடுகிறது. அலைகள் போலவே மீண்டும் மீண்டும் வந்து மணலை தொட்டிச் செல்லும் ஒரு அழகிய நினைவாக.